இன்றைக்கி வந்து சிறுத்தொண்ட நாயனார் வீட்டுக்கு சிவபெருமான் போகிறாராம். எப்படி போகிறாரு? செட்டியாரா போல, வன்னியரா போல, கவுண்டரா போல, பிராமண இடத்துல போகிறாராம். போய் உன் பிள்ளைய வெட்டி போடுங்கிறாராம். கறி சோறு கேட்குறாராம். அவர் நான் சைவங்கிறார். இல்லை நான் சைவம் சாப்பிட மாட்டேங்கிறார் போனவர். யார்? பூணூர் போட்ட ஐயர் சொல்கிறார் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. அப்போ நமக்கு என்ன கறி வேணும்னார். எனக்கு பிள்ளை கறி வேணுங்கிறான். மனித கறி வேணுங்கிறான். நரபலி. என்ன சாப்பிடுங்கிறான். நீ கிழமை நீ முத்தி போயிட்ட, என்னை கடிச்சு இழுக்க முடியாது, என் பொண்டாட்டி இழுக்க முடியாது, உன் பிள்ளைய வெட்டி போடணும். பள்ளிக்கூட்டில் இருக்கிற பிள்ளைய கூட்டு வந்து வெட்டி அம்மா அப்பாவும் சேர்ந்து வெட்டி சமைச்சு போட்டதாக தான் சிவபுராணம் சேக்கிழார் எழுதியிருக்காரு. நீங்கள் பக்தர்கள் நீங்கள் யாராவது செய்வீங்களா? இப்போ நான் தெருவில் இருக்கேன். அன்றைக்கி வந்து அமுது படையல் அப்படின்னு வசூல் கேட்டேன். யார் பிள்ளைய வெட்டி போடுறீங்கன்னு கேட்டேன். உடனே ஆச்சு போச்சுன்னா ஏன் அது நாங்கள் வந்து மைதா மாவு அரிசி மாவில் குழந்த மாதிரி செஞ்சு வேக வச்சு போய் எங்கள் தெருவு முழுக்கவே சிற்பிகள் தான் அரிசி மாவு எடுத்து அப்படியே பொம்மை மாதிரி செய்வானுங்க. அதை பெரிய ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வச்சு கழுத்து இதெல்லாம் வெட்டி படைப்பான். நான் எனக்கு ஏன்டா சிவனையே ஏமாத்துறேன் அப்படின்னு. சிறுத்தொண்ட நாயனா பெத்த பிள்ளையை வெட்டி போட்டாரு, அரிசி மாவில் பிள்ளைஞ்சு வெட்டி போடலையே அப்படின்னு. அதனால் சொல்லுவது ஒன்று, செய்வது ஒன்று, நடைமுறைக்கு ஒத்து வராது.